வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுவோன்றது செக் பண்ணால் மோர் ஆப்ஷனில் கஸ்டமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு டியூ ஒன்லி கிளிக் பண்ணுறது மூலமாக கிரெடிட்டில் இருக்கிற பில்ஸ் மட்டும் மீன்ஸ் கிரெடிட் சேலான பில்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேஷண்ட்டோட ஆர் கஸ்டமரோட நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் போட்டு கூட நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு கஸ்டமரோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் நேமில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டேட் ஃபில்டர். ஓகே, அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் அது இருக்குன்றதை கிரெடிட் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அதில் வரும். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லெட்ஜரில் செக் பண்ணோம்னா ஸோ அவங்களோட க்ளோசிங் அமௌண்ட் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் அவங்களோட க்ளோசிங் அமௌண்ட்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணோம்னா ஸோ அவங்க எவ்வளோ ஐட்டம் எவ்வளோ தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வவுச்சர் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணோம்னா ஸோ நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் எடுத்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாமே டெபிட் நோட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்னா ஓகே. ஸோ இன்கேஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம் இங்கே நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸில் இப்போ நம்ம வந்துட்டு ஓகே மோர் ஆப்ஷன் மூலிமா வந்துட்டு நம்ம டியூ பில்ஸை வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பில்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, கிரெடிட்டில் இருக்கிற பில் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் டிக் ஆகிடும், இங்கே செலக்ட் ஆகிடும். மோர் ஆப்ஷனில் பேமெண்ட் பார் ரிசிப்ட் அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம பேமெண்ட் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் செலக்ட் பண்ணுறோம், பில் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இன்கேஸ் டெபிட் வவுச்சர் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமும் பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பேமெண்ட் கிளிக் பண்ணால் இது ரெக்கார்ட் ஆகிடும், பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் எப்படி எடிட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு பேஷண்ட்டோட நேம் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இங்கே நம்ம மாடிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்டேட் பண்ணிவிட்டு ரைட் மார்க்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ இது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் சென்ட் பேமெண்ட் ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது மூலிமா வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம பேமெண்ட் ரிமைண்ட் அனுப்பலாம். அண்ட் டவுன்லோட் டியூ ரிப்போர்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம அதை கூட சென்ட் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. எதுக்காகனா இன்கேஸ் ஹோம் டெலிவரி இருந்துச்சுன்னா அது கொரியர் பர்சனுக்கு டெலிவரி பர்சனுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் மொபைல் மீன்ஸ் மொபைல் நம்பரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய நியூ நம்பரை வந்துட்டு நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஸோ நியூ நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை மொபைல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் அட்ரஸ் அண்ட் ஓல்டு நம்பர், நியூ நம்பர், ஸோ இந்த இவ்வளோ நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி போகும். இதை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிடும் ஃபார் சேம் கஸ்டமர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேட் வைஸ் கூட ஃபில்டர் போட்டுக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு கிரெடிட்டில் இருக்கிறது வந்துட்டு செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அவங்க பேமெண்ட் பண்ண உடனே ரைட் சைடில் நம்மளுக்கு இங்கே க்ரீன் டிக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக ப்ரொஃபைலில் இந்த ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்ட் இருக்கிற டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நம்மளுக்கு செட்டில் ஆகிருக்குன்றதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு டெபாசிட்டாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிஜெக்டட் நம்ம கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ பில்ஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைல் மேனேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.